நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பு அம்சங்கள். தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுமே நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு, ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான சூழ்நிலையை உருவாக்கும். தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை, மீளாத கடன் பிரச்சனை, போராட்டமான பிரச்சனைகள், எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க 12 ராசி நேயர்களுமே இதை பின்பற்றலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க. கடன் சுமை, தீராத வியாதி, அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு அன்று மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம். சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார். ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும், ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். கடக ராசியில் செவ்வாய், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னியிலும், அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார். அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும், அதுக்கு பிறகு கும்பராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆவார். தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். 2.5 வருட காலம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிர பகவான் மீன ராசியிலும், புதன் பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். சந்திர பகவான் 2.5 நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார். இது பொதுவான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேயர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன். என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ நீங்கள் பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன். கனவில் வந்ததெல்லாம் நினைவில் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையிலும், கற்பனையெல்லாம் எப்படா நிறைவேறும் என்ற சிந்தனையில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையை பயணிப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக உறுதியாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை இந்த காணொளி மூலமாக ஆணித்தரமாக குறிப்பிடுகிறேன். கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து பல கேள்விகளை உங்கள் மனதுக்குள் கொடுத்துட்டார். ஒரு என்ன சொல்கிறேன்னா,
ஏதோ ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்ந்தேனே தெரில, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படிங்கிற வாழ்க்கை தான் இந்த ஒரு 1.5 வருஷமாகவே உங்களுக்கு அழுத்தமாக இருந்திருக்கும். எது எடுத்தாலும் போராட்டம். நல்லா உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் அங்கே வந்து மரியாதை இல்லை. ஓகேவா? ஸோ வேலையில் இன்வால்மெண்ட் இருந்தும் இன்வால்மெண்ட் இல்லைங்கன்னா பேர் வாங்கியிருப்பீங்க. வேலையில் இடமாற்றம் அடையக்கூடாது நினச்சிருப்பீங்க, இடமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. அதே போல் நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, ஒரு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை தான் கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போய் கூட நிம்மதியாக கூட தூங்க முடியலைங்க. அவ்வளோ போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிங்க. இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குங்கிறது நான் கோச்சார ரீதியாக அறிந்த உண்மை. அப்படி இல்லைன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்திருக்கும், உங்களுடைய 5ஆம் இடம் வலிமையாக இருந்திருக்கும், அதனால கொஞ்சமாக தப்பிச்சிருப்பீங்க. அப்படி உண்மைன்னா இனிமே இந்த கோச்சார கிரகங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடிவு காலம் கொடுக்க போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்கும், நிம்மதியான செயல்பாடுகளாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் அழுத்தம் இல்லாமல் செயல்படுவீங்க. பொருளாதார தடை எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, பணம் கொடுத்த இடத்துலையும் பணம் வாங்க முடியல, கேட்ட இடத்துலையும் பணம் கிடைக்கல, அப்படிங்கிற அழுத்தத்தை எவ்வளோ சந்திச்சிங்க. இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புண்டு. முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகும். உங்களுடைய இளைய சகோதரன் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நான் இருக்கேன் இனிமேல் கவலைப்படாதுன்னு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை வழிநடத்தி உங்கள் மூலமாக அவர்களும் நன்மை அடைவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் அதிகமான நன்மை அடைய வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகள் இல்லாத நபர்கள் உங்களுடன் பயணிக்கும் உங்களுடைய வயது மூத்த இளைய நபர்கள் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உறுதுணையாக இருக்க வாய்ப்புண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களை முன்னேற்றம் வரும். நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குது. தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. கஷ்டம் இல்லாத ஒரு கவலை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஆரம்பத்திலிருந்தே பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுது. ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு மாற்றம் முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பந்தங்களில் இயக்க வேண்டும், திருமணத்தை முடிக்க வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா ஜாதக ரீதியாக ரொம்ப பொருத்தம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வயசு ரொம்ப லேட்டாகிடுச்சுங்க, வயதே கடந்துருச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் திருமணத்துக்குரிய முயற்சி எடுங்க. சுய ஜாதகமும் வலிமை இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அந்த முயற்சி எடுக்காதீங்க. இதுதான் நம்ம சொல்கிற விஷயம். இது எப்படி சொல்லலாம்னா, கடந்த கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலேருந்து கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரங்க படுற கவலையும் போராட்டமும் வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் கடந்த ஏப்ரல் 2024 டிசம்பர் எண்டு வரையும் அஸ்த நட்சத்திரக்காரங்க அவ்வளோ அழுத்தமும் போராட்டத்தையும் சந்திச்சிங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ போராட்டத்தையும் கடந்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருநிலைப்படுத்தி உங்களை வந்து உருவாக்கி பலபடியும் நீங்கள் அதாவது 50-80% இருந்த நீங்கள் 0% வந்து மறுபடியும் உங்களுடைய புதிய முயற்சியை தொடங்க போகிறீங்க. இதுதான் உண்மை. நான் அவ்வளோ போராடி ஒரு லெவலுக்கு வந்தேன், 0ல் இறங்கி வந்துட்டேன். இந்த இறக்கம் எதனால் அப்படின்னா உங்களுடைய உடனிருந்த அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற நபர்களின் சூழ்ச்சியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா உங்களை ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை கூட உருவாக்கியிருப்பாங்க. அல்லது உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்கள் இனிமேல் முடிவடைய போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன்னம்பிக்கையை விடாமல் செயல்படணும். அதே போல் தற்பெருமை பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவன் என்ன சொன்னாலும் மனைவி கொஞ்சம் பொறுமையாக போங்க. மனைவி என்ன சொன்னாலும் கணவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிதலுடன் ஏற்றுக்கோங்க. ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலமாக சில நேரங்களில் வில்லங்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா நண்பனும்
கெட்டவர்களும் கிடையாது, எல்லா நண்பனும் கிடையாது, அதாவது உண்மையான நண்பனும் கிடையாது. ஸோ நண்பர்களுடைய விஷயங்களை ரொம்ப கேரிங்காக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதினால் பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள். பைரவர் வழிபாடை பின்பற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை, மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் சந்திப்பீங்க என்பது உண்மை. ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் அடையப் போகிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். கன்னிராசினியர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் என்பது இந்த காணொளி மூலமாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். கவனமான விஷயத்தை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுடன் இருக்கட்டும். வாழ்க நலமுடன். வெற்றிகள் என்றும் உங்களுடன். உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.